இங்கே வந்து கூல முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து குற்றியலுகரம். வரும் மொழியில் யா வந்தது அப்படின்னா இங்கே உள்ள ஊ கெட்டு ஈயா மாறும்னு சொல்லியிருக்காங்க. இக்கு கூட்டல் ஊ தான் கூ. இந்த ஊ போய் நமக்கு ஈயா மாறும்னு இருக்காங்க. அப்போ இது வந்து குரங்கி யாது. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து குரங்கி யாது. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. கொக்கு கூட்டல் யாது. வறுமொழியில் யா வந்திருக்கா. அப்போ இக்கு கூட்டல் ஊ. இந்த ஊ போய் நமக்கு ஈயா மாறும். அப்போ கி கொக்கி யாது. அடுத்து பாருங்க. வீடு கூட்டல் யாது. யா வந்ததுனால இந்த டூ வந்து நமக்கு டியா மாறும். வீடு யாது. டூ வந்திருக்குன்னு ரெண்டு இது போடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் தான் இந்த விதி. இங்கே வந்து யால வந்திருக்கும் போது இந்த டூ வந்து டியா மாறும். அடுத்து வண்டு கூட்டல் யாது. வண்டி யாது. அடுத்து பாருங்க. வரகு கூட்டல் யாது. வரகி யாது. 80 கூட்டல் யாது. 80 யாது. யா வரும்போது இந்த கூ வந்து கீயா மாறுது. அப்போங்கும்போது இதை வந்து நம்ம குற்றிய லிகர புணர்ச்சின்னு சொல்கிறோம்.